மீண்டும் அம்மாவிடமிருந்து எனக்கு அழைப்பு. அம்மா என்னிடம், என்ன என்ன சொல்றார் அவர் என்றார்கள். அம்மா, அவர் ரொம்ப மெய்மறந்தவர் போல இருக்காருங்கம்மா, ஒன்றும் பேசலைங்கம்மா என்றேன். சரி சரி, இந்த பங்காரு யாருன்னு அவர்கிட்ட கேளு, என்ன சொல்றார் பாப்போம் என்று விரலால் தன்னை காட்டி கூறினார்கள். நான் தயக்கத்துடன் அம்மா என்று இழுக்க, அம்மா மிகுந்த சிநேகபாவத்துடன் பரவாயில்லை கேளு என்றார்கள். சரிங்கம்மா என்று கூறிவிட்டு எப்படி கேட்கலாம் என்று யோசித்து அவரை உணவுக்கூடம் செல்லும் வழியில் மெதுவாக கேட்டேன். சுவாமி, உள்ளே பார்த்தமே அம்மா, அவர் யாரு என்றேன். என்னை கோபத்துடன் பார்த்து, ஏய், பொய் சொல்லாதே, உனக்கு அவரை தெரியும், உனக்கு அவரை தெரியாதென்றால் நீ அவரிடம் இவ்வளவு நெருங்கி இருக்க முடியாது என்றார். இவர்தான் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும். அப்படி அம்மாவை தெரிந்து கொண்ட மாதிரியா நம்மில் பலர் நடந்து கொள்கிறோம். அதன் பின் அவர் கிளம்பிவிட்டார். என் மனமெல்லாம் அம்மா கூறிய அவனுக்கு தெரியுது உனக்கு தெரியலையே என்னும் ஆதங்கச் சொற்கள்தான் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன, இன்னும் இருக்கின்றன. அந்த நாளும் எந்த நாளோ என்று காத்து கிடக்கிறேன், உங்களைப் போலவே. அம்மா கூறிய ஆங்கிலத்தின் தமிழாக்கம் இதோ இங்கே பார். உனக்கு என்ன கிடைக்க விரும்புகிறாயோ உன்னால் இங்கே அதை பெற முடியும். உனக்கு இங்கே என்ன கிடைக்கவில்லையோ உனக்கு அது வேறு எங்குமே கிடைக்காது. ஓம் சக்தி.